கருப்பு கொடி அணிந்து வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த சட்ட நகலையும் வந்துட்டு அவங்க தீயிட்டு எரிச்சாங்க. தேசத்தின் மகாத்மான்னு கருதப்படுகிற ஒரு காந்தி சட்டத்தின் அடிப்படையில் அவர் வந்து குற்றவாளியாக இருக்கிறார் ஒழி என்னுடைய மனசாட்சியின் அடிப்படையில் குற்றவாளி கிடையாது. எப்படி சிம் கார்டை மாத்துறது, எப்படி இதை மாத்துறது, அதெல்லாம் தான் சொல்லி கொடுத்துட்டு போவாரு. தேர்தல் நேர்மையா நடக்கிறவனுக்கு தான் என்ன பண்ணணும், ஓட்டு கேட்கறது எப்படி, மக்கள்கிட்ட எப்படி போறதுங்கிறதெல்லாம் இருக்கு. என்னைக்கு நம்ம இன்னைக்கு ஞானேஷ்குமார் கிட்ட தான் எலெக்ஷன் ரிசல்ட் முடிவு இருக்குது, மக்கள்கிட்டயா இருக்குது. நீங்க போடுற ஓட்டுல நான் போடுற ஓட்டுல இன்னைக்கு அரசாங்கம் அமைய போகுது. என்டிஏ கூட்டணியில எந்த கட்சி இருக்குதுன்னு யாருக்காவது தெரியுமா? அமித்ஷாவுக்கு தெரியுமா? திருத்துவரி கேட்டா எங்களுடைய கூட்டணியில் பழனிசாமி இருக்கிறார், எங்களுடைய கூட்டணியில் டிடிவி தினகரன் இருக்கிறார், எங்கள் கூட்டணியில் சசிகலா இருக்கிறார். எல்லாம் ஒரே கட்சிக்காரர் தான். அதிமுக நாலா பிரிஞ்சிருக்கு, நாலு கட்சியா பிரிச்சு அந்த அதிமுகங்கிற ஒரு கட்சி கூட்டத்தான். விஜய் சரியா கட்சி சரியா நடத்த மாட்டேங்கிறாரு, அவருக்கு எல்லாம் வழிகாட்டு போ அப்படின்னு சொல்லி போன உடனே புதுசா அன்னைக்கு தான் சேர்றாரு செங்கோட்டையை, அவருக்கு எல்லா பதவியும் கொடுத்து உட்கார வைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? யார் கட்டுப்பாட்டுல இருக்காரு அவரு? ஏன்னா இன்னைக்கு திமுக வந்திருக்க பெரிய தலைவர் என்னன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற ஏறத்தாழ எல்லா கட்சியுமே திமுக கூட கூட்டணி வச்சுட்டாங்க. நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க அரசியல் விமர்சகரும் மருத்துவருமான திரு காந்தராஜ் சார் அவர்கள். வணக்கம் சார். இந்த சம்மர்ல பாத்தீங்கன்னா வெயில் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா அனல் தெறிக்க ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. சார், தேர்தல் நடந்துட்டு இருக்க இந்த சமயத்துல நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முக்கியமா இப்ப ரீசெண்டா நீங்க பாத்துட்டு இருப்பீங்க, தொகுதி மறு வரையறை மசோதா ஆணையம் பிறப்பிச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? சட்டவிரோதம், அரசியல் சட்டத்துக்கு விரோதமா நடத்துறாங்க. அது என்ன இருக்குது? மோடி ஆட்சிக்கு வந்ததுல அவர் அரசியல் சட்டத்தை அவர் மதிக்கிறதே இல்லை. இந்த 10 ஆண்டுகளா பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு அரசியல் சட்டம்ங்கிறது ஒரு குப்பையாத்தான் கருதப்படுது. எந்த மரியாதையும் இல்லை. நாடாளுமன்றம் திறக்கிறாங்க, ஜனாதிபதியை கூப்பிட மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி லட்சணம் அந்த மாதிரி இருக்குது. அதனால மோடி வந்ததுக்கு பிறகு அரசியல் சட்டங்கிறது, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஒரு குப்பை காயத்தை விட கேவலமா இருக்கு. இந்த நேரத்துல பார்லிமெண்ட்டை கூடி பல புது திட்டங்களை அறிவிக்க கூடாது. தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரானது. எப்படி ஒரு அனௌன்ஸ் பண்ணலாம்? இப்ப பெண்களுக்கு சில சலுகைகள் எல்லாம் கொடுப்பாரு, அது எலெக்ஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆகுமா இல்லையா? அது எப்படி அதை அலோவ் பண்ணலாம்? இதெல்லாம் யாரு கேட்கறது? தாந்தோணித்தனமா நடக்குது அரசாங்கம். கேட்கறதுக்கு ஆள் இல்லை. எது கேட்டாலும் ஒரு இப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த எதிர்கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு வழக்கம், இவங்களும் அதை மாத்த மாட்டாங்க. சபையே நடக்க விடாம கூச்சல் போடுவாங்க. ஓம் பிர்லா போய் இது சொன்னா இது பண்ணா போதா உடனே மத்தியானம் இது கிடையாது அப்படி அமைச்சிடுவாரு. மத்தியானம் வந்தோடனே மறுபடியும் கத்துவாங்க. உடனே சபை 3 நாள் அப்படியே தள்ளி வச்சு 4வது நாள் வாய்ஸ் ஓட்டு மூலமா எல்லாமே நிறைவேற்றப்பட்டது நிறைவேற்றிடுவாங்க. இப்படிதான் ஒவ்வொரு மசோதாவும் அவங்க நிறைவேற்றிட்டு வர்றாங்க. அதேதான் இதுக்கும் நடக்க போகுது. இதுல கத்துறதுல என்ன பிரயோஜனம்? ஆக்கப்பூர்வமா அந்த தீர்மானம் இதுக்குள்ளே வர முடியாத மாதிரி தடுக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை செய்யணும். இல்ல, ராகுல் காந்தி ஏன் தோக்குறாரு? ஓட் சோர்னு கிளீனா ப்ரூவ் பண்ணாரு, ஓட்டு திருடுறீங்கன்னாரு. பார்லிமெண்ட்ல அவர் மோடி வரும்போது ஓட்டு திருடா அப்படின்னு பூஜைக்கு முன்னாடி சொன்னாரு. மோடி கவலைப்படாம போனாரு. இதை விட கேவலமா எந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் யாரும் பேச முடியாது. அவ்வளவு பேச்சு என்ன பிரயோஜனம்? அவரோட பேச்சு எடுபடல. அந்த திருட்டு நடந்துட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் நடந்த பீகார் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. இல்ல, நிதிஷ்குமார் ஓரம் கட்டி அனுப்பிச்சு விட்டாங்க. நிதிஷ்குமார் வச்சு ஜெயிச்சாங்க, நிதிஷ்குமார் வீட்டுக்கு போடாட்டாங்க. அவ்வளவுதான். சர்வாதிகாரம் தான் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா இந்த நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு நாடாளுமன்றத்தை கூட்டி புது புது திட்டங்களை அறிவிக்கிறது தேர்தல் நேரத்தில் சரியாங்கிறது ஒரு கேள்விக்கு, அரசியல் சட்டத்துக்கு விரோதமா நடக்கிறது. இதை எப்படி ஏத்துக்க முடியும் ஒரு கேள்வி. இதை கோர்ட்டுக்கு போனோம்னா கோர்ட்டு போய் நிக்குமான்னு தெரியாது. ஏன்னா நீதிபதிகளா அவங்க கையில தான் இருக்கு. ஆட்சியா அவங்க கையில இருக்க என்ன வேணாலும் பண்ணலாங்கிறத காட்டு. இதுக்கிடையில தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நம்ம திமுக தலைவர் கருணாநிதி ஒரு பக்கம் கருப்பு உடை அணிந்து கருப்பு கொடி அணிந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த சட்ட நகலையும் அவங்க தீயிட்டு எரிச்சாங்க. இதெல்லாம் வெள்ளக்காரன் காலத்துக்கு ஓகேமா.
வெள்ளைக்காரன் காலத்துல வெள்ளையனே வெளியேறுன்னு சொன்னாங்க, அவ்வளவு அசிங்கப்பட்டான். இப்படி எல்லாம் சொல்லாதீங்க, நாங்க டீசெண்டா இருக்கிறோம், அப்படிலாம் பேசாதீங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு தடவை காந்தி மேல தேச துரோக வழக்கு போட்டு கோர்ட்டை கொண்டு வந்து நிக்க வச்சுட்டாங்க. நிக்க வச்ச போது ஒரு வெள்ளக்கார ஜட்ஜி தான் அந்த கேஸை டீல் பண்றாரு. காந்தி மேல அது ப்ரூவ் ஆயிடுச்சு, நிரூபிக்கப்பட்டுடுச்சு ஒரு அந்த இது அரசாங்கத்துக்கு எதிராக சதி பண்ணாருங்கிறது. அது உடனே அந்த ஜட்ஜு, ஒரு தேசத்தின் மகாத்மான்னு கருதப்படுகிற ஒரு காந்தி சட்டத்தின் அடிப்படையில் அவர் வந்து குற்றவாளியாக இருக்கிறார் ஒழி என்னுடைய மனசாட்சியின் அடிப்படையில் குற்றவாளி கிடையாது, அவருக்கு நான் தண்டனை கொடுத்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற பதவியின் காரணமாக உட்கார்ந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சீட்ல உட்காராம எந்திரிச்சு நின்றுகிட்டு அவருக்கு தண்டனை கொடுத்தாரு. அந்த கண்ணியமும் அந்த நேர்மையும் அந்த யோக்கியதையும் யோக்கியமா இருக்கிறதும் வெள்ளக்காரங்கிட்ட, இவனுங்கிட்ட எங்க இருக்குது? ஓம் பிர்லா கிட்ட எதிர்பார்ப்பீங்களா? இத மோடி கிட்ட எதிர்பார்ப்பீங்களா? எப்சின் ஃபைல்ல எல்லாம் பேர் இருக்கிற ஒரு ஆளுகிட்ட என்னத்தை எதிர்பார்ப்போம்? இதெல்லாம் அந்த கருப்பு தான் மட்டும் ஒரு ட்ரெஸ் கலர் கருத்து போச்சு போட்டிருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. கருப்புங்கிறது வந்து ஒரு அவமானமா கருதுறதுக்கு, அதெல்லாம் அந்த காலம் கருப்பு கொடி காட்டுறதெல்லாம். இன்னைக்கு அதுக்கெல்லாம் யாரும் சட்டப்பட்டது? இன்னைக்கெல்லாம் உப்பு சத்தியாகிரகம் அதெல்லாம் பண்ணீங்கன்னா உப்பு இல்லாம திங்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க, நீ ஏன்டா கெடுக்கிறேன்னு போயிடுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கெல்லாம் மரியாதை. கத்தியின்றி ரத்தம் என்று வருகிறதெல்லாம் போயிடுச்சு, அந்த காலம்லாம் ஓவர். இன்னைக்கு கத்தி எடு குத்தி போடுவோம், அந்த தான். அதனால இதுக்கெல்லாம் வந்து அவரு பணிவாரு இறங்குவாருங்கிறதுலாம் ஒரு செய்திகளுக்கு வேணா உபயோகப்படலாம். ஹெட்லைன்ஸுக்கு ஸ்டாலின் கருப்பு உடை அணிந்தார், திமுக வீடுகளில் கருப்பு. ஆனா ஒரு விஷயம் இந்த இதுல என்ன பார்த்தேன்னா, தமிழ்நாட்டுல அத்தனை தலைவர்களை இறத்தாளர் பழனிசாமியை தவிர மிச்சம் அத்தனை பேருமே இந்த மசோதா எடுத்து பேசி. ஆமா, அவரு என்ன எதிர்ப்பு குரல் கொடுக்கவே இல்லை. என்ன அவர் இந்த நிமிஷம்ல ஒரு பேசல, அது வேற விஷயம். அத்தனை பேரும் ஒரே ஒரு தலைவர் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு தொண்டனை வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சிக்கு அது கூட ஏத்து பேசிருக்கு. அது ஒரு வகையில பார்க்கும்போது இந்த விஷயத்துல ஒரு சாலிடாரிட்டி, ஒரு ஒற்றுமை தெரியுது. அது ஒரு மகிழ்ச்சி. இதுக்கிடையில ஆந்திரா முதல்வரும் வந்துட்டு இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி பேசியிருக்காரு. ஏன்னா அங்கேயும் வந்து திராவிட கட்சிகள் தானே சார்? திராவிட கட்சி தான்மா. அவங்களுக்கு வந்து தன்னை காப்பாத்திக்கிற எண்ணங்கள்ல இருக்கிறவங்க கிட்ட போய் நீங்க என்ன பேச முடியும்? என் டி ராமராவ் இருந்தாரு, அவர் லட்சியவாதி. திராவிடியன் யூனிவர்சிட்டி திராவிடத்தை பத்தி பேசுறது பூரா தமிழ்நாடு. அந்த பேர்ல ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்குனது ஆந்திராவில் என் டி ராமராவ் தான் உருவாக்கு, நாம யாரும் உருவாக்கு. அந்த அளவுக்கு உணர்வு உள்ள மனிதர். அஞ்சயாங்கிற ஒரு ஆந்திரா சீஃப் மினிஸ்டரை ராஜீவ்காந்தி கேவலப்படுத்தி பேசினாங்கிறதுனால தான் அவர் அரசியலுக்கே வந்தாரு. வந்து காங்கிரஸ் ஒழிச்சு கட்டிப்பிட்டு தானே மறுவேலை பார்த்தாரு. அந்த மாதிரி ஒரு தன்மானம் மிக்க ஒரு ஆந்திர தலைவர் அவரு. அவருடைய மருமகன் தான் இவர். வந்து இன்னைக்கு வரலுக்கு மோடி அரசாங்கம் வந்து நிதிஷ்குமாரும் இவர் பேர் என்ன, சந்திரபாபு நாயுடு, இவங்க ரெண்டு பேரும் சப்போர்ட் இல்லைன்னா ஏது? மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே, அதை வச்சு தானே ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் கொஞ்சம் அசைஞ்சாருனாக்கா அதுக்கெல்லாம் விட மாட்டேன். சார் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்துட்டு தேர்தல் பிரச்சாரம் வந்துட்டு எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு நம்ம கண்கூடா பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா தமிழ்நாட்டோட தேர்தலுக்கு வந்துட்டு இது வரைக்கும் அமித்ஷா அந்த அளவுக்கு ஒரு கவனம் செலுத்தாத மாதிரியே ஒரு ஃபீல் இது வரைக்கும் வரல. அவர் அதாவது பட்டும் படாம இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டை வந்து ஒரு பொருட்டாவே நினைக்காத மாதிரி இருக்கே திரு அமித்ஷாவோட நடவடிக்கை. அமித்ஷா வந்து என்னைக்காவது பெரிய தேர்தல் பிரச்சாரம் பேசியிருக்காரு? கரெக்டா எலெக்ஷன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வருவாரு, பூத் ஏஜென்ட் எல்லாம் கூப்பிடுவாரு, எலெக்ஷன் ஆபீசர் எல்லாம் கூப்பிடுவாரு, எப்படி சிம் கார்டை மாத்துறது, எப்படி இதை மாத்துறது, அதெல்லாம் தான் சொல்லி கொடுத்துட்டு போவாரு. தேர்தல் நேர்மையா நடக்கிறவனுக்கு தான் என்ன பண்ணணும், ஓட்டு கேட்கறது எப்படி, மக்கள்கிட்ட எப்படி போறதுங்கிறதெல்லாம் இது. என்னைக்கு நம்ம இன்னைக்கு ஞானேஷ்குமார் கிட்ட தான் எலெக்ஷன் ரிசல்ட் முடிவு இருக்குது, மக்கள்கிட்டயா இருக்குது. நீங்க போடுற ஓட்டுல நான் போடுற ஓட்டுலயே இன்னைக்கு அரசாங்கம் அமைய போகுது. ஞானேஷ்குமார் யார் நினைச்சிட்டு இருக்காரோ அவங்க தான் வர போறாங்க. அதான் சொல்றேன், தேர்தல் நேர்மையாக நடந்தால் திமுக வெற்றியை தடுக்க முடியாது. தேர்தல் நேர்மையாக ஞானேஷ்குமார் நடத்துவாராங்கிறது கேள்வி. இதுக்கடையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரதமர் மோடியாவது ஒரு 4 முறை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு விசிட் பண்ணிட்டாரு. இப்ப சமீபத்துல ரோட் ஷோ கூட பண்ணாரு. ஆனா ரோட் ஷோ பண்ணும்போது அவர் வந்து பிரச்சாரம் பண்ணுவாரா, ஏதாவது பேசுவாரான்னு எதிர்பார்த்தோம். அவர் எதுவுமே பிரச்சாரம் பண்ணல, ரோட் ஷோ மட்டும் பண்ணிட்டு அவர் பாட்டு போயிட்டாரு. இப்ப இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவரு இந்த கூட்டணியை வந்துட்டு ஒரு பெருசாவே நினைக்கலன்ற மாதிரி தோணுது. என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வரும்னு பேசுறாருமா அமித்ஷா. என்டிஏ கூட்டணி எந்த கட்சி இருக்குதுன்னு யாருக்காவது தெரியுமா? அமித்ஷாவுக்கு தெரியுமா? திருத்துவரி கேட்டா
எங்களுடைய கூட்டணியில் பழனிசாமி இருக்கிறார், ம். எங்களுடைய கூட்டணியில் டிடிவி தினகரன் இருக்கிறார், எங்கள் கூட்டணியில் சசிகலா இருக்கிறார். எல்லாம் ஒரே கட்சிக்காரர் தான். ம். அதிமுக நாலா பிரிஞ்சிருக்கு. நாலு வந்து நாலு கட்சியா பிரிச்சு அந்த அதிமுகங்கிற ஒரு கட்சி கூட்டம் தான். இவர் கூட இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா சீமான் இருக்காரு, ம். தாவேகா இருக்குது, பழனிசாமி இருக்காரு. வேற யார் இருக்கா என்டிஏ கூட்டணியில? வேற யாருமே இல்லையே. சார் புதுசா இருக்கு சார். என்டிஏ கூட்டணியில தாவேகா இருக்குது, அப்புறம் நாம் தமிழர் கட்சி இருக்குன்னு சொல்லிட்டீங்க. வேற யாரு? அதெல்லாம் அவங்க உருவாக்கம் தானே. ஏமா இதுல என்ன இது பெருசா ஆச்சரியமா கேக்குறீங்க? இதெல்லாம் நாங்க தனித்து போட்டிடுறோம் தானே சார் அவங்க அவரு சொல்லிட்டு இருக்காங்க. அமித்ஷா சொல்றத அவர் அப்படியே திருப்பி சொல்றாரு. அவரா பேசுறாரு. ஒரு பக்கம் விஜயும் அதான் சொல்றாரு. மைக்கு முன்னாடி பேசுறவர் யாரு? இவர் வெறும் மைக்கு தானே. அவரு அமித்ஷாவுடைய குரலை தான் அவரு இது பண்றாரு. இப்போ செங்கோட்டையை வந்து திமுக அதிமுக பெரிய தலைவரா இருக்காரு. அவர் ஓரமா வீட்டுல உட்கார்ந்து இருந்தாரு. அவரை போய் அமித்ஷா வந்து வர சொன்னாரு. வந்த உடனே என்னன்னு கேட்டாரு. விஜய் வந்து சரியா கட்சி சரியா நடத்த மாட்டேங்கிறாரு, அவருக்கு எல்லாம் வழிகாட்டு போ அப்படின்னு சொல்லி போனார். போன உடனே புதுசா அன்னைக்குதான் சேர்றாரு செங்கோட்டைய. அவருக்கு எல்லா பதவியும் கொடுத்து உட்கார வைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? யார் கட்டுப்பாட்டுல இருக்காரு அவரு? விஜய் அமித்ஷாவுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்காரு. அவங்க சொன்னதை அவங்க செய்ய வேண்டியது. இப்படி இருக்கும்போது என்ன சார் அவங்க கூட்டணியில இருக்காங்களான்னு ரொம்ப ஆச்சரியத்தோட என்ன பார்த்து கேட்கறீங்களே. என்ன ஏமாத்த பாக்குறீங்களா இல்ல உங்களை ஏமாத்திக்கிறீங்களா? இல்ல சார், நம்ம தொடர்ந்து அந்த ரெண்டு கட்சியுமே வந்து நாங்க தனித்து தான் போட்டிடுவோம், கூட்டணியே அவங்க கிடையாது, அப்படிதான் சொல்லுவாங்க. கூட்டணியே அவங்க கிடையாதுன்னு அப்படிதான் சொல்லிட்டு எந்த இருக்காங்க. திருடன் வந்து நான் திருடன் சொல்லி ஒத்துக்கிட்டு இருக்கான். அதேதான் நாம் தமிழர் கட்சி சீமானாவும் அதேதான் சொல்லிட்டு இருக்காரு. நாங்க யாரோடையும் கூட்டணி கிடையாது, நாங்க தனித்து தான் யாரும் சேரலன்னு அர்த்தம். யாரும் சேரல. ஏன்னோ படிச்சா கியூல நிக்கிற மாதிரி இவர் வேணாங்கிற மாதிரி. யார் வந்தா அவங்களோட? இப்போ விஜயவே எடுத்துக்கங்க. கூட்டணி ஆட்சி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கூட்டணி ஆட்சியில் சம பங்கு கொடுப்போம்னாரு. எத்தனை கட்சி கூட்டணிக்கு வந்தது? இன்னைக்கு வந்து ஒருமே வரலையே. எல்லா ஆஃபரும் விட்டு பார்த்தாரு, ஒன்றும் நடக்கலையே. நீங்களும் யூடியூப்காரரும் வந்து என்ன கூட்டம் உலகமாக அப்படியே சந்திரமண்டலத்தை பார்த்தாக்கா கிரௌட் அப்படி தெரியுது. நாசாவில இருந்து சொன்னாங்களாம், என்ன தமிழ்நாட்டுல அவ்வளவு பெரிய கிரௌட் விஜய் கூட்டம் அப்படின்னா அந்த அளவுக்கு கதை விட்டீங்க. என்ன ஆகி போச்சு? நீ கூட ஒரு கருத்து கண்டி பார்த்த ஒரு பத்திரிகையில மிஞ்சி போனா நான் 10 இடத்துல வருவாங்க போல தெரியுது. தாவேக்கா அவ்வளவுதான் அதனுடைய செல்வாக்குன்னு தெரியுது. வாக்கு இதுங்கிறது வந்து நான் தான் சொல்றேனே, தேர்தல் நேர்மையாக நடந்து மக்கள் வந்து வாக்கு போடுறதுன்னு அடிப்படையில் நடந்தா தாவேக்காக்கு வேக்காவெல்லாம் இங்க இருக்கவே இருக்காது. அடையாளம் தெரியாம காணும். சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம், அதாவது தமிழ்நாட்டுல இருக்க அரசு அதிகாரிகளை, உயர் அதிகாரிகளை வந்து இடைமாற்றம் செய்திருக்காங்க இல்லையா, வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க இல்லையா, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வந்து நிர்வாகம் இது, அதெல்லாம் நம்ம ஒண்ணு சொல்லுவோம். யாராச்சும் வந்து அதை செய்யத்தான் செய்யும். ஆனா திமுக வந்து அதை எதிர்க்கிறாங்களே. ஆமா, ஆளுங்கட்சியா இருக்கும், எதுக்குத்தான் செய்வாங்க. அதை வந்து நம்ம பேச முடியாது. அது யாரு, அது தேர்தல் ஆணையம் தான். அது அதோட இது, அதில் யார் தலையிட முடியாது. இவங்களால வந்து தேர்தல் வந்து சரியா நடக்காது, இவங்க குளறுபடி பண்ணுவாங்கன்னு நினைச்சு நான் பண்ணேன் போது அதை கேள்வி கேட்கறதுக்கு நீதிமன்றத்துக்கு கூட சட்டம் கைது கிடையாது. அதனால அது வந்து அதிகாரிகளை மாத்துறதுக்கு வந்து வழக்கம். அதெல்லாம் வந்து எப்பவுமே அது வழக்கமா அந்த செய்தியா சொல்லுவாங்க. எங்க பயந்துகிட்டு மாத்துறாங்க கேட்கறாங்க, அதெல்லாம் வழக்கமா வர செய்தி. இதுக்கிடையில வந்துட்டு நடிகர் பிரகாஷ் ராஜ் வந்துட்டு தேர்தல் பிரச்சாரம் வந்துட்டு ரொம்ப தீவிரமா பண்ணிட்டு இருக்காரு. நம்ம சமீபத்துல கூட பாத்துருப்போம், ஒரு நடிகன் வந்துட்டு ஆட்சி ஆளணும்னு நினைக்க கூடாது, நீங்க ஒரே படத்துல வேணா டாக்டராவோ கலெக்டராவோ சீமாவோ கூட மாறிடுங்க, ஆனா நடிகன்ன்ற அந்த பிம்பத்தோட ஒரேடியா ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு நான் அரசியல்ல முதல்வர் ஆகணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு, என்னை விட உனக்கு அரசியல் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு சார். அதெல்லாம் அந்த கேள்வி எல்லாம் யாரு வேணாலும் அரசியலுக்கு அதெல்லாம் வந்து நீங்க கேட்கவே முடியாது. இப்போ அமெரிக்காவில் வந்து நிக்சன் இருந்தார் ஜனாதிபதியா, அவர் மேல வந்து வாட்டர் கேட் ஊழல் வந்தது, பதவி நீக்கம் செய்யப்பட்டார். பதவி நீக்கம் செய்யப்பட்ட போது உடனடியாக தேர்தல் நடத்த முடியாது அந்த ஒரு சட்ட பிரகாரம். ஃபோர்டுன்னு ஒருத்தர் வந்து எங்கேயோ வீட்டுல உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தால கூப்பிட்டு பிரசிடென்ட் எலெக்ஷன்லயே நிக்காம ஸ்ட்ரெயிட்டா பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்காவை வந்தார். எப்படியா வரலாம் அப்படின்லாம் கேட்க முடியாது. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில அன்னைக்கு இருக்கிற அரசியல் அடிப்படையில் இவர் தான் இருந்தார், அவர் போட்டாச்சு, அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து நம்ம வந்து கேட்க முடியாது. அதெல்லாம் சரி, நடிகனா இருக்கிறதுக்காக ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறதெல்லாம் தப்பு. அதெல்லாம் ஏன் நடிகனுக்கு இது உரிமை கிடையாதா? அரசியலும் ஒரு நடிப்பு தானேம்மா.
சினிமாவில் நடிகர் நடிப்பை வந்து நீங்க நேர்ல நேர்ல. நடிக்க விட்டுருக்கு கொஞ்சம் கஷ்டம். அங்க ஒரு டைரக்டர் இருந்துட்டு கரெக்ட் பண்ணி இது பண்ணலாம். நீங்க ரிஹர்சல் பார்த்துட்டுலாம் வர்றேன். இங்க வந்து நேரடியா மாட்டிக்கும். அதுல தானே விஜய் அடிபட்டு போயிடுறாரு பாவம். பேச முடியாம மாட்டிட்டு முழிக்கிறாரு. அதான் பார்த்தாரு. ம். நான் எல்லாரும் நம்மளே கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் படத்துல கவர்ச்சி காட்சி வரும்ல அது மாதிரி திரிஷாவை கூட்டிட்டு சுத்த ஆரம்பிச்சாரு. ஏன்னா திரிஷாவை பார்த்துட்டு தான் விஜய் என்ன பேசுறாருன்னு எவனுக்கு கேட்க வரல. திரிஷாவை ஆன்னு பார்த்துட்டு எல்லாம் வந்துட்டான். இவர் என்ன பேசுறாருன்னு கூட உனக்கு தெரியல. அவ்வளவுதான். திரிஷா வந்து சமீபத்துல ஒரு விஷயம் சொன்னாங்க, அது நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா, நான் இதுக்கப்புறம் நடிக்க போறது இல்ல, நான் நடிச்ச வரைக்கும் போதும், இதுக்கப்புறம் நான் நடிக்க போறதில்லன்னு சொல்லியிருக்காங்களே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க sir? இப்ப எத்தனை படத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, என்னவோ நடிக்க போறது இல்லை. எங்களுக்கு சினிமா எங்க இருக்குது? முதல்ல எந்த சினிமா எங்க இருக்குது? எத்தனை சினிமா இவங்க நடிச்ச படம் ஓடிட்டு இருக்குது? என்னைக்கோ ஏதோ ஒரு காலத்துல இவங்க நடிச்ச ஞாபகம் இருக்குது எனக்கு. இன்னும் அந்த சாமி படம் தான் ஞாபகம் இருக்கு. பொன்னியின் செல்வன்லாம் நல்லா ஓ, நடிச்சிருக்காங்க. பொன்னியின் செல்வன்ல அவங்க இருந்தாங்களா? ஆமாங்க சார். அது 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 அடுத்த சோகம். கல்கியோட பொன்னியின் செல்வன் நினைச்சிட்டு உள்ள போய் பார்த்தாக்கா அது வேற மாதிரி. வேற ஒரு கதையா இருந்தது. இந்த கல்கியில வந்த கதைகள் அந்த பாத்திரங்கள் பேர் தான் இருந்தது. கல்கியனுடைய பொன்னியின் செல்வனுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் அந்த இதுக்கும் என்ன சம்பந்தம்? கடைசியா நான் பார்த்த படம் அதுதான். மனசு உடஞ்சு போயிட்டேன். ஓ, படுபாவிகளா இப்படி கொண்டு விட்டீங்களாடா, எத்தனை வருஷத்து கனவு அப்படின்னு. ஒரே நிமிஷத்துல மணி நேரத்தை முடிச்சு கட்டிவிட்டார் அந்த இலக்கியத்தையே. பொன்னியின் செல்வனை இல்லாம பண்ணிவிட்டார் டைரக்டர் மணிரத்னம். ஓகே. சோ இதுக்கிடையில வந்துட்டு நம்ம ரீசெண்டா விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் ஃபேமிலி ப்ராப்ளம் இருந்ததை நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன், இவர் இப்பெல்லாம் ஒரு பொண்ணோட தொடர்புல இருக்கான்னு அவங்க நேம் சொல்லாமே தான் இருந்தாங்க. இப்போ ரீசெண்டா வந்து 2 பேருக்குள்ள ஒரு சமரசமான ஒரு பேச்சு பேசியிருக்காங்க, அதனாலதான் சங்கீதா அமைதியா இருக்காங்கன்றாங்க. இது உண்மையா? சொல்ல முடியாது. ம். உன் வாழ்க்கைக்கு வேணுங்கிறத கொடுக்குற வாய மூடிட்டு இருந்துடலாம். அல்லது மொத்தமே ஒரு டிராமாவா இருக்கலாம். தேர்தலுக்காக போடப்பட்ட ஒரு டிராமாவா இருக்கலாம். திரிஷாவை கூட்டு வருவதன் மூலமாக அவருடைய அரசியலுக்கு கவர்ச்சியை கொண்டுட்டாரு. இதுல தன்னுடைய மனைவியை கொண்டதன் மூலமாக பெண்களுடைய அனுதாபத்தை கொண்டு வரதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அப்படிதான் எடுத்துக்கிட்டு அப்படி கூட அந்த ஓட்டு அவருக்கு போகாதுல, அந்த அனுதாப ஓட்டு வேற ஒருத்தர் தானே போகும். இந்தி பட நடிகர் ராஜேஷ் கண்ணா கேள்விப்பட்டிருப்பீங்க. ராஜேஷ் கண்ணா அவனுடைய மனைவி வந்து டிம்பிள் கபாடியா, பாபி படத்துல நடிச்சவங்க, ஹீரோயின் நடிச்சவங்க. அந்த அம்மா வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுச்சு. டைவர்ஸ் பண்ணிட்டு போடும்போது அவர் வந்து எலெக்ஷன்ல நிக்கிறாரு. எலெக்ஷன் என்ன அவரு எலெக்ஷன்ல வந்து அந்த அம்மா வந்து எலெக்ஷன்ல ஒர்க் பண்ணிச்சிருக்கு. ராஜேஷ் கண்ணா ஓட்டு போட கண்டிச்சிருக்கு. டைவர்ஸ் பண்ணி போயிட்டோங்கிற அந்த மாதிரி எல்லாம் நினைக்கல. தான் புருஷனை காப்பாத்தணும். அது மாதிரி இதுலயே சங்கீதா கடைசி நிமிஷத்துல வந்து ஒர்க் பண்ணலாம். சொல்ல முடியாது. ரொம்ப நல்லா இருக்கு சார். சோ இதுக்கிடையில வந்துட்டு பாத்தீங்கன்னா தேமுதிக வந்து கூட்டணி வந்துட்டு ஸ்ட்ராங்கா நம்ம திமுக கூட்டணியோட இருக்காங்க. அவங்களுக்கு 10 தொகுதி ஒதுக்கிட்டாங்க. இப்ப அவங்களோட தேர்தல் பிரச்சாரமே பயங்கர பீரங்கி பிரச்சாரம் மாதிரி இருக்கு. எல்லாரோட அட்டென்ஷனும் அவங்களோட தான் இருக்கு. பிரேமலதா இப்படி எல்லாம் பிரச்சாரம் பண்றாங்களே, இதுக்கு முன்னாடி இருந்த கூட்டணியில கூட இப்படி பேசல, ஆனா திமுக வந்துட்டு பயங்கர ஃபயரா பேசுறாங்களே அப்படின்னு இருக்காங்க. ஒரு தெம்பு தான், வேற என்ன. 10 தொகுதி கிடைச்ச ஒவ்வொரு தடவை திமுகவுக்கு எதிராக போனவங்க தான் அவங்க. விஜயகாந்த் வந்து திமுகவோட கூட்டணி வைக்கலான்னு போதெல்லாம் ஜெயலலிதா கூட கூட்டணிக்கு போய் போய் கெடுத்து குடிச்சோர் பண்ணது இது பிரேமலதா தான். இந்த தடவை இவங்களே வந்துட்டாங்க. வந்ததுக்கு பிறகுதான் திமுகவுடைய சக்தி தெரிஞ்சுக்குது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு தெம்பு வந்துருக்குது. ஒரு 2வது எடுப்புலேயே ராஜ்யசபா நோவாம கிடைச்சிருச்சு. எதுக்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு நாள் நடத்தினாங்களோ அந்த லாபம் கிடைச்சிருச்சு. அந்த தெம்புல பேசுறாங்க. அதனாலதான் நல்லா இருக்குது. வேற ஒண்ணு. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஜாதி கட்சிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு 10 தொகுதியை அலாட் பண்ணிருக்காரு முதல்வர் அப்படின்றாங்க சார். ஜாதிக்காக தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காரு. ஆமா, எல்லா கட்சிக்கும் ஏதோ ஒரு பின்னணி இருக்கத்தாமா செய்யும். பிரேமலதாவுக்கு பின்னணி என்ன இருக்குது? பெரிய அரசியல்வாதி அவங்க, பெரிய பொருளாதார நிபுணர் அவங்க. என்ன அவங்களுக்கு என்ன பெரிய பேக்ரவுண்ட்? விஜயகாந்த்ன்றவங்களுடைய ஒரு விஜயகாந்த்ங்கிற ஒரு நாயுடுவனுடைய மனைவி அவங்க. அந்த அவங்களுடைய ஓட்டல்ல இவங்க வாங்குவாங்க. உங்க நம்பிக்கை தான் அவருக்கு போய் எல்லாம் அவ்வளவுதான். ஆனா 10 தொகுதின்றது வந்துட்டு யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தானே சார். இருக்கட்டுமே. அந்த நாயுடுகளுடைய ஓட்டு வந்து பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா வைகோ வந்து ஒரு ரெட்டியார் இவங்க ஓட்டெல்லாம் வாங்குறாரு. நேரு வந்து ஒரு ரெட்டியார் இவங்க. அந்த மாதிரி தெலுங்காரருக்கு ஓட்டெல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டா இது பண்ணிட்டு வர்றாங்க. அதனால இவர் மூலமா வரக்கூடிய அந்த நாயுடு ஓட்டுகள் பூரா இவர் பிடிச்சிக்கிட்டு வந்துருக்காரு. ஆக நம்முடைய தேர்தல் அடிப்படையே வந்து ஜாதி தான். எல்லாம் இந்தியா முழுக்க அதே தான். அதனால ஜாதி அடிப்படையில அவங்க சீட் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். அப்படி பார்க்கும்போது விசிகா கட்சி தொல் திருமாவளவன் வந்து இன்டைரக்டா ஒதுக்கப்படுகிறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கு.
அது எல்லாம் யாருமே அப்படித்தான் சொல்லுவாங்க, என்ன ஒதுக்குறாங்க உன்னை ஒதுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு காரணங்கள் சொல்லணும், விளக்கங்கள் சொல்லணும். சொல்லக்கூட முடியாத நிலைமையில நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிதான் அவர் ஒரு நடத்துகிறார். இது நீங்க வந்து கிளப்பி விடுற கதை. இல்ல சார், இப்ப எல்லாம் வெளியில பேசதான் சார் பேசிட்டு இருக்காங்க. நீங்க ஏன்னா நாங்க கூட்டணியிலே இருக்கோம், இத்தனை வருஷமா இருக்கோம். எங்களுக்கு வந்துட்டு நாங்க எதிர்பார்த்த தொகுதி கொடுக்கல. ஆனா உடனே வந்தாங்க தேமுதிக, அவங்களுக்கு 10 தொகுதிகளை அலாட் பண்ணிட்டாங்கன்ற ஒரு சின்ன வருத்தம் அவங்களுக்கு. இருக்கத்தாமா செய்யும். ம். ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. எனக்கு இதை கொடுன்னு கேட்கலாமே ஒழிய உனக்கு ஏன் அதை கொடுத்தேன்னு கேட்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ம். உங்களுக்கு நான் என்ன வேணாலும் கொடுப்பேன், ம். அதை கேட்கறது நீங்க யாரு? எனக்கு இதை கொடுன்னு கேளுங்க, எனக்கு லட்டு வேணும்னு கேளுங்க. அவனுக்கு ஏன் லட்டு கொடுத்தேன்னு கேட்காது. உங்களுக்கு அது உரிமை கிடையாது. பிரேமலதா புதுசா வந்தாங்க, இவ்வளவு நாள் ஏத்து நின்ன ஒரு எதிர்கட்சியா ஒரு சீசன் இருந்தவங்கம்மா. அவங்க ப்ரூவ்டு ஒரு நடிகர் நடத்தின அரசியல் கட்சியில பதவிக்கு வந்த ஒரே கட்சி அதுதான். வேற எந்த நடிகர் கட்சியும் வரலி எம்ஜிஆர் கடுத்தாப்படி. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இயக்கத்தை வந்து ஒரு 10 சீட்டு கொடுக்கறதுக்கு என்ன தப்பு இருக்குது? எல்லாத்துக்குமே ஒரு நியாயங்கள் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு எதிர்வாதம் இருக்கு. எல்லாமே ஒரு காம்ப்ரமைஸ் தான். இன்னைக்கு இப்போதைக்கு இதை வாங்கிக்க பாத்துக்கலாம், அப்படித்தான் போகும். ஏன்னா இன்னைக்கு வந்து திமுக வந்திருக்க பெரிய தலைவர் என்னன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற ஏறத்தாழ எல்லா கட்சியுமே திமுக கூட கூட்டணி வச்சுட்டாங்க. பாஜகவை தவிர எல்லாருக்கும் திமுக கூட கூட்டணி. அவங்களும் தான் என்ன பண்ணுவாங்க? அதிகப்படியான ஒரு இப்ப பாருங்க, வேல்முருகன் அவங்களுக்கு ரொம்ப லாயலா இருந்தவங்க, அவர் கட்சி விட்டு போயிட்டாரு. வேல்முருகன் எல்லாம் எனக்கெல்லாம் ரொம்ப பழக்கம், அவரு ரொம்ப எனக்கு மனசு வருத்தமா இருந்தது. அதே மாதிரி விசிகால வந்து சீட்டு கொடுக்காது, எனக்கு மனசு ரொம்ப வருத்தமா இருந்தது. அற்புதமான பார்லிமெண்டேரியன். அவரோட பல விவாதங்கள்ல கலந்துக்கும் போது என்ன அற்புதமா விவாதம் பண்ணுவார் தெரியுமா? என்னவா இருக்கும் தெரியாது, அந்த கட்சிக்காரருக்கு தான் தெரியும் அது என்ன பின்னணி இருக்குதுன்னு. என்ன அண்டர்ஸ்டாண்டிங்ல அது இன்னைக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன்னாங்க. எல்லாம் போக போதான் தெரியும். அண்ணாமலை இருக்காரு, அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு முதல்ல எங்களுக்கு தெரியும். ஏன்னாக்கா அமித்ஷாங்கிற கட்சி தலைவர் இருக்கும்போது கூட்டத்துல தான் பேரை சொல்லும் போது விசில் அடிச்சாங்க. அமித்ஷா பார்த்துட்டு சும்மா வைப்பாரு. அதுக்கு இதுதான் காரணம். ஆமா, நம்மளை விட நீ பெரிய ஆளா? அப்படித்தானே பண்ணாரு. செஸ், உலக செஸ் இது நடக்கும்போது அண்ணாமலை வரும்போது பெரிய கைத்தட்டல் விசில். மோடி ஒண்ணுமே இல்லை, கொடுத்த காசை வச்சுட்டு தனக்கால சேர்த்துக்கிட்டாரு. ஒரு தலைவன் வந்து ஒரு மீட்டிங்ல வர்றான்னாக்கா நீங்க அடைக்கி வச்சுக்கணும் முதல்ல. அது தெரியலன்னா நீங்க அரசியலுக்கு வரக்கூடாது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். தலைவர் மேடையில இருக்கும்போது நீங்க அவரை வந்து பீட் பண்ணிக்கிட்டு இருக்கவே கூடாது. தலைவர் என்னமா பேசினாலும் தலைவரை பத்தி தான் பேசணும். தலைவரை மிஞ்சி காந்தராஜ் என்னமா பேசினாரு சொன்னா நீங்க காலி. அதுதான் அரசியல். அதனாலதான் இந்த எலெக்ஷன்ல வந்து அவர் ஒதுக்கப்படுறாரு. அப்பவே தெரியும், சுத்தமா காலி போயிடுவாங்க. ரெண்டாவது, பாரதிய ஜனதா பார்ட்டிங்கிறது பிராமண ஜனதா பார்ட்டியா இருந்தது. அதுல இருந்த பிராமணர்கள் பூராத்தையும் ஒதுக்கி தள்ளிவிட்டாரு. பல கன்றாவியான பல செய்திகளை போட்டு அவங்களை எல்லாம் அட்ரஸ் எல்லாம் ஆக்கி விட்டாரு. அத்தனை பேர் ஒன்னா சேர்ந்து படி வைக்கிட்டாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்காக ஆரம்பிச்ச கட்சி அது. அதுல போய் ஒரு நான் பிராமணன் வந்து இது பெருசா இருந்தாக்கா டாமினேட் பண்ணாக்கா அது உடனே ஒரு விதத்துல அந்த விஷயத்த நம்ம வரவேற்கதான். ஆமா, நிச்சயமா அண்ணாமலை மரியாதை சரியா உண்டு. இல்லாட்டி போனா ஊர்ல இருக்கிற அத்தனை உஞ்சவிருத்தி ஐயரும் பிஜேபி சொல்லிட்டு என்ன யாரோ ஒரு ஸ்வேதாங்கிற ஒரு போட்டு கோடம்பக்கத்துல வெட்டி கொலை பண்றாங்க. ஒரு காமெடி நடிகர் வந்து எப்படி என் ஜாதிக்கார பண்ண கொண்டாங்கன்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் வாயை திறக்கல. ஏன்னா வேற பல விஷயங்கள் வந்தது அந்த கொலைக்கு பின்னாடி. அதுக்கப்புறம் வாயை திறக்கல. இன்னைக்கு உள்ள அந்த கொலையை பத்தி யாருக்கும் உண்மை பேசல. 2 கொலை. சேலத்துல ஆடிட்டர் ஸ்ரீராம்னு இன்னொருத்தர், அவருடைய கொலை. 2 பேர்த்து விஷயத்துல இந்த டீப்பா போனாக்க அச்சுக்குமார் மேட்டர்லாம் நிறுத்தி விட்டாங்க. சோ இதெல்லாம் அந்த வகையில பார்க்கும்போது பிராமண ஜனதா பார்ட்டியா இருந்ததை வந்து நான் பிராமின் ஜனதா பார்ட்டியா மாத்தினது அண்ணாமலை. அந்த வகையில நான் பிராமிங்கிற கூட நாம எல்லாம் பாராட்ட தெரிவிக்கிறோம். ஆனா இப்ப அவரை பொதுவா வந்து எல்லா தொகுதிக்கும் போயிட்டு நட்சத்திர பேச்சாளரா மாத்திட்டு இருக்காங்க. வேற என்ன பண்றது? அசிங்கமாயி போச்சு. இவராவே போய் எல்லாம் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காருங்கிறாங்க. யாரும் கூப்பிடுறது இல்லை. இவர் வராம இருந்தா போதுங்கிறாங்க பல பேரு.
இப்படியே போயிட்டு இருந்தா அண்ணாமலை வந்து புதுசா ஒரு கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கா சார் ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம்? அதெல்லாம் நடக்கும்னாக்கா அவர் எப்போ ஆரம்பிச்சிருக்காரு. அவர் உள்ளுக்குள்ளாரே இருந்து போராடி இடத்த பிடிக்க பாப்பாரு ஒழிய தனியா கட்சி ஆரம்பிச்சு மாட்டிக்க மாட்டாரு. சார் ஆஸ் ஏ டாக்டரா உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் சார். அதாவது என்னன்னா ரைட் டு டை ஆஸ் ஏ டிக்னிட்டி இது ஒரு பக்கம், இன்னொன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா அதாவது மெர்சி கில்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? இது மெர்சி கில். மெர்சி கில்லிங்க. இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்க சார்? அதுக்கெல்லாம் எந்த முடிவும் சொல்ல முடியாது. எப்படி பேசுனீங்கனாலும் கோல் போட முடியாத டிரா பண்ற கேமா தான் இருக்கும். மெர்சி கில்லிங்க்கு அந்த என்ன கொண்டுடுங்கன்னு சொல்றவங்களுடைய நியாயங்கள் ஒண்ணு இருக்கலாம். ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு ஏத்துக்க வச்சுக்கிட்டு தான் நம்ம இருக்கிறோம். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஏதோ ஒரு அற்புத நிகழ்லாம் எந்திரிச்சு வந்துடலாம், சொல்ல முடியாது. அதனால அதெல்லாம் இருக்கும்போது நாம எப்படி கொள்றது? ஒரு டாக்டர் வந்து அதை செய்யறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. அதனால இந்த மெர்சி கில்லிங் எல்லாம் தியரட்டிக்கலா பேசலாமே ஒழிய பிராக்டிக்கலா செய்யறதுக்கு நம்ம சொல்ல கிடையாது. இன்னொரு விஷயம் சார், அந்த கௌரவ கொலை அந்த மாதிரிலாம் சொல்றாங்க, இந்த ரைட் டு கில் டிக்னிட்டின்னு, அது எதன் அடிப்படையில பண்ணுவாங்க சார்? அது எல்லாம் எத்தனையோ காரணங்கள் சொல்லலாமா. ஒரு தாங்க முடியாது. இப்போ எங்க இப்ப இன்னைக்கு தொழுநோயாளிகள் இல்ல, லெப்ரசி பேஷண்ட்ஸ். அந்த லெப்ரசி வார்டுல இருக்கிற பேஷண்ட் ஒரு 10 நாளைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அட்மிட் ஆயிருப்பான். ஒரு 10ஆவது நாள் பாத்தீங்கன்னாக்கா அந்த பக்கத்துல இருக்கிற மரத்துல தூக்கு போட்டு செத்து போயிருப்பான். எதனால? அது குணப்படுத்த முடியாது. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு செத்து போகலாம்னு சொல்லிட்டு தற்கொலை பட்டு செத்து போறவங்க நிறைய இருந்தாங்க. இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு தெரியும் அவங்க தற்கொலை பண்ணி போறாங்கன்னு தெரியும், பேசாம இருந்துருவோம். அங்க இருக்க டாக்டர்ஸ்க்கு எல்லாருமே தெரியும், நாங்க பேசாம இருந்துருவோம். போய் சேரு. சமூகத்தால புறக்கணிக்கப்பட்டிருக்க, குடும்பத்தால ஒதுக்கப்பட்டிருக்க, உனக்கு ஆதரவு இல்லை, ஒண்ணும் இல்லை, உடம்பு பூரா அழுகி ஒழுகுது, என்ன வாழ்க்கை அது? நீங்க அதுக்கெல்லாம் கலைஞருக்கு நீங்க கையெடுத்து கும்பிடணும். அவர் தான் தொழுநோய் ஒழிப்பு பெருசா எடுத்து அந்த மருந்துகளை கொடுத்து இன்னைக்கு தொழுநோயாளிகள் இல்லாம பண்ணிட்டாரு. இல்லாம. ஆமா. இதுல இன்னொரு பக்கம் கூட நம்ம அன்னை தெரேசாமா கூட நம்ம பேசலாம். அவங்கதான் சேவை செஞ்சாங்க. நோயை ஒழிக்கிற வேலையை செஞ்சது கலைஞர். இதுல இன்னொன்னு கருணை கொலைன்னு சொல்லிட்டு பண்றாங்கல்ல சார்? மெர்சி கில்லிங்க, கருணை கொலை எல்லாம் ஒண்ணுதான். மெர்சிங்கிறது தமிழ்ல கருணைங்கிறீங்க, அவ்வளவுதான். இதுக்கு சட்டத்துல எந்த அளவுக்கு? சட்டத்துல இருக்குமா, நீங்க செய்ய முடியும். நீங்களா பேசலாம், கோர்ட்ட போய் அந்த பர்மிஷன் வாங்கிட்டு வரலாம். ஜட்ஜு பல வாதங்களை நடத்திட்டு கடைசியில ஓகே பண்ணுங்கன்னு சொல்லி பர்மிஷன் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டா கூட ஒரு கருணை கொலை நடந்துச்சுங்க சார், ஹரிஷ் ராணான்ட்டு ஒரு தம்பி. அதெல்லாம் ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கு, அதாவது நியாயம். அதான் நான் தான் சொல்றேன், எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் உண்டு. இது வரவேற்கலாம்னு நினைக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் ஜெனரலைஸ்டா ஒரு விஷயத்த சொல்ல முடியாதுமா இந்த கையெல்லாம். அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. கருணை கொலை எல்லாம் மக்களுக்கு மூடுபடி அரிச்சு போடுற மாதிரி கணக்கு இல்லை, புரியுதா? ஒரு கொலை பண்றது, ஒரு உயிரை எடுக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. அதை வரவேற்கலாமா, வரவேற்க கூடாதுன்னாக்கா வரவேற்று நான் என்ன ஆகுறது? நான் ஒரு டாக்டர், நான் பேச முடியும் இல்ல? அந்த பேஷண்டோட கஷ்டம் என்னன்னு ஸ்ட்ரகிள் உங்களுக்கு தெரியுமா? அது தீக்கிறதுக்கு தான் நான் பார்க்கணும். என்னுடைய தொழிலே அதுதான். ஏன்னா நீங்க கண் கூட பாத்துருப்பீங்க அவங்க பண்ற கஷ்டத்தை. தொழிலே காப்பாத்துறதுதான். எப்பவும் என்ன சொல்லுவாங்க, குழந்தை வேணுமா அம்மா வேணுமா, ஏதாவது ஒன்னதான் காப்பாற்ற முடியும். என்ன பொதுவா என்ன சொல்லுவோம், 2 பேரும் வேணும் தான் கேட்போம். அதுதான் மனித இயல்பு. அதையெல்லாம் மாற்ற முடியாது. இதுல வரவேற்கலாமா கூடாதாங்கிறதெல்லாம் என்ன எலெக்ஷனா? யார் ஜெயிக்கிறது? ரொம்ப நன்றி சார், ரொம்ப தெளிவா மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.